ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. செல்லாத பணம் அப்படின்ற நாவலுக்காக கிடைச்சிருக்கு. 25 ஆண்டுகளாக என்னுடைய பெயர் சாகித்ய அகாடமி பட்டியலில் ஒவ்வொரு ஆண்டும் இருந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தினால் என்னுடைய எழுத்தில் அரசியல் இல்லை என்று சொல்கிற ஒரு எழுத்தாளர் நிச்சயமாக எழுத்தாளர் இல்லை என்ற கருத்து தான் எனக்கு இருக்கிறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரையில் அரசியல் இருக்குது, நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் அரசியல் இருக்குது, நீங்கள் போட்டிருக்க சட்டப்பேனில் அரசியல் இருக்குது. இல்லை, சிந்தனை அரசியல் வேற, இயக்க அரசியல் வேற, இல்லை தேர்தல் அரசியல் கட்சியில் வேற. இந்த 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய மரபில் யாருமே எழுதக்கூடாது, இன்னார் தான் எழுதணும், இன்னார் தான் படிக்கணும், இன்னார் தான் பொது பாதையில் நடக்கணும், இன்னார் தான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு வகுத்து வச்சிருந்த அந்த மரபை உடைச்சது தாழ்ந்த ஜாதிக்காரங்க உயர்ந்த ஜாதி பெண்ணை கல்யாணம் கட்டினால் அங்கே ஜாதி செயல்படாது, அங்கே ஜாதி சமரசம் செஞ்சுக்குன்னு சொல்கிறேன், விட்டு கொடுத்து போகும். அந்த குடும்பங்கள் என் ஜாதி மேம்படுதுன்னு பேசாது. அங்கே எங்கே படுக்குது ஜாதி? ஜாதி ரீதியாக ஒன்றிணையத்துக்கான வாய்ப்பை திராவிட இயக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முட்டாள்தனமான விமர்சனம். 2000 வருஷமாக நீங்கள் அப்படி தான் இப்போ வகுத்து வச்சுருந்தீங்க. இவன் இந்த தெருவில் வாழணும், இவன் இந்த தெருவில் தண்ணி குடிக்கணும், இவன் இந்த இடத்துல பணம் பதிக்கணும். ஒரு மனிதன் என்ன விதமான உடை உடுத்தணும்னு யார் முடிவு எடுக்கிறது? ஒரு பொண்ணு ஒரு பையனை யார் கல்யாணம் கட்டினு யார் முடிவு எடுக்கிறது? சட்டம் முடிவு எடுக்க முடியுமா? நீங்கள் என்ன சோறு எடுக்கணும் சாப்பிடணும்னு சட்டம் முடிவு எடுக்குமா? மத்திய அரசு முடிவு எடுக்குமா? அதான செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி தனி சுடுகாடு இருக்கா இல்லையா? தனி கிணறு இருக்கா இல்லையா? தனி ரேஷன் கடை இருக்கா இல்லையா? தனி பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா? தனி மதில் சோறு இருக்கா இல்லையா? திராவிட இயக்க சிந்தனையாளரா எழுத்தாளரா இப்போ நீங்கள் அதை கேள்வி எழுப்புறீங்களா? கட்டாயமா இதெல்லாம் நான் தகர்க்கப்படணும்னு நான் சொல்கிறேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பது திராவிட இயக்க எழுத்தாளர் திரு இமயம் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபமாக இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. செல்லாத பணம் அப்படின்ற நாவலுக்காக கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக உணர்ந்திருப்பீங்க. எப்படி உணர்றீங்க இந்த விஷயத்தை? மகிழ்ச்சியான தருணம் என்று முழுமையாக சொல்ல முடியாது. என்னுடைய முதல் நாவல் கோவேறு கழுதைகள் 25 ஆண்டு ஆகிவிட்டது. 25 ஆண்டு ஸ்பெஷல் எடிஷனும் வெளியிடப்பட்டு விட்டது. கோவேறு கழுதைகள் நாவல் வெளிவந்த போதே இலக்கிய வாசகர்களாலும் எழுத்தாளர்களாலும் பொதுமக்களாலும் இந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு பொதுவான குரல் இருந்தது. அதற்கு முன்பு ஒரு நாவலுக்கு விருது தர வேண்டும் என்று ஒரு பொதுவான குரல் உருவானதே இல்லை. முதலாக தமிழ் இலக்கிய சூழலில் அவ்வாறான குரல் உருவானது. என்ன காரணத்தினாலோ 25 ஆண்டுகளாக என்னுடைய பெயர் சாகித்ய அகாடமி பட்டியலில் ஒவ்வொரு ஆண்டும் இருந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தினால் அது தள்ளி போய் கொண்டே இருந்தது. இப்போது என்னுடைய 4வது நாவலான செல்லாத பணம் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த வகையாக இருந்தாலும் இந்த நாவலை சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்த தேர்வுக்குழுவிற்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளருக்கும் சாகித்ய அகாடமி நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பொதுவாக எழுத்தாளர்கள் எந்த கட்சி சார்பும் இல்லாமல் இருக்கணும்னு யோசிப்பாங்க, நடுநிலைமையாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் திமுக கரைவேட்டியோட எல்லா மேடைகள்லையும் பேசுகிறவர். அந்த விஷயத்தை எப்படி உணர்றீங்க? அது சுமையாக இருக்கா, இல்லை அது ஏதாவது தடை இருக்கா? இல்லை, நான் ஒரு தடையாக ஒருபோதும் உணர்ந்ததில்லை. நான் அதை விரும்பி தான் செய்கிறேன். அது ஒரு நன்றி கடன் என்கின்ற செயலாகவும் நான் செய்கிறேன். எழுத்தாளருக்கு அரசியல் கூடாது, நான் அரசியலற்ற எழுத்தாளன், என்னுடைய எழுத்தில் அரசியல் இல்லை என்று சொல்கிற ஒரு எழுத்தாளன் நிச்சயமாக எழுத்தாளன் இல்லை என்ற கருத்து தான் எனக்கு இருக்கிறது. நீங்கள் சாப்பிடக்கூடிய மாத்திரையில் அரசியல் இருக்குது, நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் அரசியல் இருக்குது, நீங்கள் போட்டிருக்க சட்டப்பேனில் அரசியல் இருக்குது. இல்லை, சிந்தனை அரசியல் வேற, இயக்க அரசியல் வேற, இல்லை தேர்தல் அரசியல் கட்சியில் வேற. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இது தேர்தல் அரசியலோடு ஒப்பிடுங்க. இப்போது இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயத்தை யார் பேசினாலும் அதில் அரசியல் வரும். அரசியல் இல்லாமல் ஒரு எழுத்து கிடையாது. அரசியல் பேசாதவன் எழுத்தாளன் இல்லை என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். நான் ஏன் திராவிட இயக்க சிந்தனை மரபு எழுத்தாளன் அல்லது சிந்தனை மரபு அந்த மரபை நான் பின்பற்றேன் அப்படின்னா, இந்த 2000 ஆண்டுகால தமிழ் இலக்கிய மரபில் யாருமே எழுதக்கூடாது, இன்னார் தான் எழுதணும், இன்னார் தான் படிக்கணும், இன்னார் தான் பொது பாதையில் நடக்கணும், இன்னார் தான் நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு வகுத்து வச்சுருந்த அந்த மரபை உடைச்சது நீதி கட்சி, திராவிட இயக்கம். எல்லாரும் படிக்கலாம்,
எல்லாரும் கதை இதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையும் கதையாகணும், எல்லாருடைய வாழ்க்கை முறையும் சொல்லாடலும் இலக்கிய மொழியாக அந்தஸ்து பெறணும் சொன்னது திராவிட இயக்கம், நீதி கட்சி தான். அதற்கு முன்பு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய மொழி தான் இலக்கிய மொழியாக இருந்தது, குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாழ்க்கை தான் இலக்கியமாக இருந்தது. இன்று இந்த இயக்கங்கள் வந்த பிறகுதான் எளிய மனிதனுடைய வாழ்க்கையும் எளிய மனிதனுடைய மொழியும் இலக்கியமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அதற்கான சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது, நீ சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், உன்னுடைய மொழியும் இலக்கிய மொழி தான், உன்னுடைய வாழ்க்கையும் இலக்கிய வாழ்க்கை தான் என்று கற்றுத்தந்தது, நீ கட்டாயம் எழுத வேண்டும் என்று பயிற்சி தந்தது திராவிட இயக்க சிந்தனை. ஆகவே அந்த சிந்தனை மரபுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாகத்தான் நான் இந்த அடையாளத்தை விரும்பி இருக்கிறேன். திராவிட இயக்க சிந்தனை அப்படின்னு, சிந்தனையாளர் அப்படின்னு உங்களை அடையாளப்படுத்துக்கிறீங்க. இந்த விருதுக்கு வந்து தந்தை பெரியார், டாக்டர் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இந்த தலைவர்களோட இணைப்பு இருக்குல்ல, அதை இந்த காலகட்டத்தோடு எப்படி ஒப்பிடுறீங்க? இல்லை, இது வந்து இந்த இயக்கமே அறிவு மரபு அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்து கற்பனாவாதத்தை உருவாக்கின மரபு இல்லை, அதை புராண இதிகாசங்களை கட்டுக்கதைகளை முன்னிறுத்தின தலைவர்கள் இல்லை. இவங்க எல்லாருமே அறிவியல் மரபை, அறிவு மரபை முன்னிறுத்தினவங்க. அப்போ அறிவியல் மரபுக்கும் அறிவு மரபுக்கும் தான் நான் கட்டுப்பட்டு செயல்பட முடியும். இந்த சமூகத்தில், அதுவும் குறிப்பாக இந்த கடந்த ஒரு நூற்றாண்டு காலத்தில் தமிழ் சமூகத்தில் பெரிய அறிவு பாய்ச்சலை நிகழ்த்தியவர்கள் இந்த 3 பேர்: பெரியார், அண்ணா, கலைஞர். இந்திய அளவில் பெரிய அறிவு பாய்ச்சலை நிகழ்த்தியவர் டாக்டர் அம்பேத்கர். ஆகவே இந்த நால்வருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன் என்று நான் தெரிவித்தேன். இப்போதும் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அவர்கள் நால்வருக்கும் தான் இந்த சாகித்ய அகாடமி விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த செல்லாத பணம் அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் ஒரு மருத்துவமனை பின்னணியில் அந்த கதை சொல்லப்படுது. காதலித்து மணந்து கொண்ட ஒரு குடும்ப உறவில் ஏற்படக்கூடிய சிக்கலை அது நாவல் விவரிக்கிறது. குறிப்பாக அது வந்து ஏன் அது நாவல் அவ்வாறு நிகழ்கிறதுன்னா, மருத்துவமனை மையமாக மருத்துவமனை தான் கதையை நிகழ்கிறது. ஒரு பெண் இறந்து போகிற தருணத்தில் இப்போதோ உங்கள் பொண்ணு வந்து தீக்குளிச்சு இறந்துட்டாங்கிற இடத்துல தொடங்கி அந்த பெண்ணினுடைய பிணம் இறந்து வெளியே ஒரு சந்தர்ப்பம் 3 நாட்கள் தான் நாவல் நடக்கும். இந்த கதை வந்து மனிதன் ஏன் மனிதனோடு இணைந்து வாழ முடியவில்லை, தனித்தனியாக இருக்கும்போது 2 பேர் காதலிக்கிறார்கள், ஆனால் அதே காதலித்த இருவரும் இணைந்த பிறகு ஏன் அவர்களுக்குள் விரோதம் வருகிறது? நீ இல்லை என்றால் நான் இல்லை, நான் இல்லை என்றால் நீ இல்லை என்று உயிருக்குயிராக காதலித்த மனிதர்கள் ஒன்றாக இணையும் போது எது அவர்களால் இணைந்து வாழ முடியாமல் இருக்கக்கூடிய புள்ளி எது என்று கண்டுபிடிக்கிறது அந்த நாவல். தூரத்தில் இருக்கும்போது ஒரு பொருள் உங்களுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கிறது, அதே நெருங்கி வரும்போது அந்த பொருள் உங்களுக்கு மதிப்பிழந்து போகிறது. நீங்கள் இரவு பகலாக நேசித்து 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 வரைந்த ஒரு ஓவியத்தை நீங்களே அழிக்கிறீர்கள். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம் என்பதுதான். இங்கு ஆடும் மாடும் இணைந்து வாழ்கிறது, மாடும் மாடும் இணைந்து வாழ்கிறது, பறவைகள் இணைந்து வாழ்கிறது, விலங்குகள் இணைந்து வாழ்கிறது. கணவன் மனைவி மட்டும்தான் இணைந்து வாழவில்லை. எந்த விலங்காவது தன்னைத்தானே தீயிட்டு கொளுத்தி செத்து போயிருக்கிறத பார்த்துருக்கீங்களா? விலங்குலேயே மிகவும் கொடூரமான விலங்கு மனித இனம் தான். அவன் தான் வந்து என்ன பண்ணுறான், தீயை வச்சு கொளுத்துறான். அல்லது தன்னைத்தானே தீ வச்சு கொளுத்துக்கிற ஒரு பண்பு மனித இனத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ விலங்குகள் மேலானதா மனிதன் மேலானவனா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போது இன்னொன்று, அந்த நாவலில் வந்து அன்பாக இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்குது? அன்பை நோக்கி தான் எல்லோரும் போகிறாங்க, ஆனால் அன்பு இல்லை. விரக்தியில் செத்து போகிறவங்க இருக்காங்க. இல்லை என்ன ஒரு கொடூரம் வந்து குழந்தைகளை கட்டிப்பிடிச்சி தீக்குளி செத்து போகிறவங்க இருக்காங்க, குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து செத்து போகிறவங்க இருக்காங்க, தூக்கிட்டு செத்து போகிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு புரியாது என்ன, ஏன் இவங்களால் வாழ முடியல? இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன? அல்லது குடும்பம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன? அது தனி மனிதன் கொடுக்கக்கூடிய அழுத்தம் என்ன? ஏன் இன்றைக்கி மனிதன் வந்து தற்கொலை செய்து கொள்கிறான்? உலகத்திலே அதிகமாக தற்கொலை நிகழ்வது ஜப்பானில். அங்கே வந்து வேலை பளு அழுத்தம், வாழக்கூடிய சூழல் ஒரு பெரும் அழுத்தமாக இருக்குது, அதனால் தற்கொலை செய்து கொள்கிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் இது மாதிரி சூழல் கிடையாது. உலக நாடுகளிலே இந்தியா, தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பெண்கள் தீக்குளித்து சாகிற எண்ணிக்கை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. வெளிநாடுகளில் இப்படி ஒரு செயற்கையான அமைப்பே கிடையாது. ஏன் இங்கே நடக்குதுங்கிறது ஒரு கேள்வி எழுப்புது. அப்புறம் 70, 80களில் தமிழகத்தில், இந்தியாவில் வந்து பெண் சார்ந்த இலக்கியங்கள் அதிகமாக எழுதப்பட்டது. ஆனால் இப்போது இந்த 2000க்கு முன்னாடி அது வந்து சார்ந்த பேச்சுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. இந்த நாவல் மனிதன் மனிதனோடு இணைந்து வாழ்வதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறது என்று ஆராய்வதற்காக எழுதப்பட்டதுதான் செல்லாத பணம் நாவல். உங்களுடைய பெத்தவன் நாவல் கூட படமாக வெளிவர போகுது. அது ரொம்ப பிரபலமான நாவல். அது இப்போ அதில் வந்து மகளுடைய காதலை அப்பா ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதில். இப்போ இந்த நாவல், இப்போ செல்லாத பணம் பொறுத்த வரைக்கும்
காதலை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் காதலிச்சிட்ட பிறகு அவங்களால இணைந்து வாழ முடியலன்ற மாதிரி வருது. இல்லை பொதுவாக காதலை பற்றி உங்களுக்கு கருத்து? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒரு குடும்பம் காதலை ஏற்றுக்குது, ஒரு குடும்பம் காதலை புறக்கணிக்குது. இது சமூகத்தினுடைய பல்வேறு முகங்களை பேசக்கூடிய இலக்கியம். இது இப்போ இந்த குடும்பம் இருக்க மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்குன்னு அவசியம் இல்லை, அந்த குடும்பங்கள் இருக்க மாதிரி இன்னொரு குடும்பம் இருக்குன்னு அவசியம் இல்லை. மிக முக்கியமானது என்னென்னா, சமூகத்தினுடைய பல முகங்கள். ஒரு கதையில் ஒரு குடும்பத்தில் அப்பா தன்னுடைய மகள் காதலிக்கிறத ஏற்றுக்கிறார், அதே அப்பா தன்னுடைய மகள் காதலிக்கிறத எதிர்க்கிறார். இதுக்கு என்ன காரணம், ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, இங்கே ஜாதி ஒரு முக்கியமான காரணம். ஜாதி சமரசம் செய்து கொள்ளக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. பணம் இருந்தால் ஜாதி சமரசம் செய்து கொள்ளும், அதிகாரம் இருந்தால் ஜாதி சமரசம் செஞ்சு கொள்ளும், செல்வாக்கு இருந்தால் அதிகாரம் இருந்தால் ஜாதி அங்கே சமரசம் செஞ்சு கொள்ளும். இந்த 3-4 தகுதியில் இல்லாத போது ஒருபோதும் ஜாதி சமரசம் செஞ்சு கொள்ளாது. சாதி எங்கெல்லாம் சமரசம் செஞ்சு கொள்ளலையோ அங்கெல்லாம் இந்த வன்முறை நடக்கும். படிப்பு, வேலை, அந்தஸ்து, தகுதி, இந்த 4 இல்லை என்றால் அங்கே ஜாதி வீரியமாக செயல்படும். இந்த 4ம் இருந்தால் ஜாதி சமரசம் செஞ்சு கொள்ளும். இப்போ ஒரு IAS உயர்ந்த ஜாதியில் இருக்காங்க, தாழ்ந்த ஜாதி பொண்ணு அவர் கல்யாணம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாறி மாறி காதலிச்சாலும் மாறி மாறி கல்யாணம் கிடையாது, அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் இல்லாதப்பட்டவங்கள்ட்ட தான் இந்த ஜாதி அதிகமாக பின்பற்ற. பொருளாதார அடிப்படையில் உயர்ந்திருக்கிறவங்க ஜாதி படிநிலையிலே பார்க்க மாட்டாங்க. தாழ்ந்த ஜாதிக்காரங்க உயர்ந்த ஜாதி இப்போ பெண்ணை கல்யாணம் கட்டினால் அங்கே ஜாதி செயல்படாது, அங்கே ஜாதி சமரசம் செஞ்சுக்குன்னு நான் சொல்கிறேன், விட்டு கொடுத்து போகும். அந்த குடும்பங்கள் என் ஜாதி மேம்படுதுன்னு பேசாது. அங்கே எங்கே படுக்குது ஜாதி? பணத்துக்கு கீழே படுத்துக்குது, பயந்துக்கிட்டு, அதிகாரத்துக்கு பயப்படுது, செல்வாக்குக்கு பயப்படுது. ஆனால் செல்வாக்கற்ற, பணமற்ற, அதிகாரமற்ற, படிப்பற்ற, வேலையற்ற மனிதன்கிட்ட ஜாதி உக்கிரமாக செயல்படும். இதுதான் நம்ம சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் திராவிட இயக்க சிந்தனையாளர்னு எழுத்தாளர்னு உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க இல்லையா? இப்போ சிலர் வைக்கிற விமர்சனம் என்னன்னா, திராவிடம் அப்படின்ற கோட்பாடு தான் இங்கே ஜாதியை வளர்த்துருக்கு, ஜாதி ரீதியான பிரதிநிதித்துவம் அதுதான் இங்கே எல்லா ஜாதியும் ஜாதி சங்கங்களாக பிரியறதுக்காக அவங்க ஜாதி ரீதியாக ஒன்றிணையறதுக்கான வாய்ப்பை திராவிட இயக்கங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்ற ஒரு விமர்சனம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு முட்டாள்தனமான விமர்சனம், அது அறிவுபூர்வமான விமர்சனம். நான் ஏற்றுக்க மாட்டேன். 2000 வருஷமாக நீங்கள் அப்படி தானே இப்போ வகுத்து வச்சுருந்தீங்க. இவன் இந்த தெருவில் வாழணும், இவன் இந்த தெருவில் தண்ணி குடிக்கணும், இவன் இந்த இடத்துல பணம் பதிக்கணும், இவன் இன்னும் சோறு சாப்பிடணும், இப்படி உடை உடுத்தணும்னு நீங்கள் 2000 வருஷமாக வகுத்து வைக்கலையா? அதை உடைத்தது திராவிட இயக்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த உடைத்த ஒரு திராவிட இயக்க செயல்பாடுகளை முடக்குவதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய மாநில அரசுகள் முயலுது. அதற்கு எதிராக தான் இன்றைக்கி தமிழகத்தில் கிளர்ச்சி நடக்குது. ஒரு மனிதன் என்ன விதமான உடை உடுத்தணும்னு யார் முடிவு எடுக்கிறது? ஒரு பொண்ணு ஒரு பையனை யார் கல்யாணம் பண்ணி யார் முடிவு எடுக்கிறது? சட்டம் முடிவு எடுக்க முடியுமா? நீங்கள் என்ன சோறு எடுக்கணும் சாப்பிடணும்னு சட்டம் முடிவு எடுக்குமா? மத்திய அரசு முடிவு எடுக்குமா? அதுதானே செஞ்சிட்ருக்கு. இதை காலங்காலமாக செஞ்சுருந்தாங்க. மனிதன் எல்லாரும் எல்லா பாதையிலும் நடக்கலாம், எல்லாத்தையும் தண்ணி குடிக்கலாம், எல்லாரும் கோயிலுக்கு போகலாம், எல்லாத்தையும் சுடுகாட்டுக்கு போனால் பொதிக்கலாம் அப்படின்னு நடைமுறைப்படுத்தினாங்க. அப்படி இருக்கிற தமிழகத்திலேயே நீதி கட்சியினுடைய வெற்றி பெற்ற இந்த தமிழகத்திலேயே உத்தபுரம் மதில் சுவர் இருந்ததா இல்லையா? இன்றைக்கி தனி சுடுகாடு இருக்கா இல்லையா? தனி கிணறு இருக்கா இல்லையா? தனி ரேஷன் கடை இருக்கா இல்லையா? தனி பள்ளிக்கூடம் இருக்கா இல்லையா? தனி மதில் சோறு இருக்கா இல்லையா? திராவிட இயக்க சிந்தனையாளரா எழுத்தாளரா இப்போ நீங்கள் அதை கேள்வி எழுப்புறீங்களா? கட்டாயமாக இதெல்லாம் நான் தகர்க்கப்படணும்னு நான் சொல்கிறேன். நாங்கள் 99% வெற்றி அடைஞ்சிட்டோம். அங்கே இருக்க சிறு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள் இன்னும் சில ஆண்டுகளாக நாங்கள் தகர்ப்போம். திராவிட இயக்க சிந்தனை அதை அந்த மதில் சுவர்களை தகர்க்கும். அந்த தனித்தனி சுடுகாடுகளை ஒழிக்கும், தனித்தனி கிணறுகளை ஒழிக்கும், தனித்தனி வழிபாட்டு முறைகளை ஒழிக்கும். இதற்காக தான் 100 ஆண்டுகளமாக அந்த இயக்கம் போராடிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை வலுப்படுத்துவதுமாக நான் யோசிக்கிறேன், எழுதுறேன். திராவிட இயக்கத்தின் மீது, திமுகவின் மீது சில விமர்சனங்கள் வச்சும் புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க. ஆமாம், எழுதியிருக்கேன். அது கட்சி சுய விமர்சனம் செய்து கொள்ள தனி மனிதனும் சரி, ஒரு குடும்பமும் சரி, ஒரு சமூகமும் சரி, அது மேம்படாது. நான் கட்சிக்காரன் என்கின்ற கதையில் கட்சி இன்றைக்கு எப்படி இருக்குது என்று எழுதியிருக்கிறேன். நம்பால் என்ற கதையில் கட்சி எப்படி இருக்குது என்பதை எழுதியிருக்கிறேன். வாழ்க வாழ்க என்ற நாவலிலும் அது அனைத்து விதமான அரசியல் செயல்பாடு தான் பேசுகிறது. குறிப்பிட்ட ஒரு கட்சியை இழிவுபடுத்துவதற்கு, ஒரு குறிப்பிட்ட கட்சியை உயர்த்துவதோ என் நோக்கம் அல்ல. எல்லா தமிழகத்தில் போய் எல்லா கட்சியும் குறித்து அது விமர்சனம். அது அதே நேரத்தில் மக்கள் குறித்த விமர்சனம் அங்கே இருக்குது. இப்போ பெண்களை கூட்டத்துக்கு கூட்டு போகிறாங்க அல்லது ஆள் வச்சு கூட்டு போகிறாங்கன்னா
அது 2 விதமான செயல்பாடு இருக்குது. அந்த 500 ரூபாய்க்கே போகக்கூடிய ஆட்களும் இருக்காங்க, 500 ரூபா கொடுத்து கூட்டு போகிற ஆட்களும் இருக்காங்க. இது ஒரு இழிசல்னு நான் சொல்கிறேன். அது இந்த கட்சி அந்த கட்சி நான் சொல்லலாம். இந்த கட்சி உயர்வானது அந்த கட்சி உயர்வானது இல்லைன்னு சொல்லலாம். தமிழகத்தில் இப்படி ஒரு அரசியல் சூழல் இருக்குன்னு நான் கலாச்சாரம் இருக்குது. ஆமாம். இல்லை அது மாறணும்னா, இல்லை மாற்றணும்னா 2 விதமான நிலையும் இருக்கணும். 500 ரூபாய்க்கு நான் கட்சி கூட்டத்துக்கு போக மாட்டேன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணு உருவாகணும். 500 ரூபா கொடுத்து ஆளை கூட்டு போக மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி உருவாகணும். இது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை, தமிழ் சமூகத்தில் திண்ணையில் பெண் உட்காரக்கூடாது, வாசலில் பெண் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தமிழ் சமூக வரலாற்றில் லட்சக்கணக்கான பேர் கூடக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெண்ணை அனுப்புறக்கூடிய ஒரு மனோபாவத்தை உருவாக்கிருக்கலையே அந்த இது. அந்த வாங்கலில் நீங்கள் பார்க்கணும். 10,000 பேர், 20,000 பேர், 30,000 பேர், 1,00,000 பேர் கூடக்கூடிய பெரும் கூட்டத்திற்கு தன்னுடைய மனைவியை, சகோதரியை, தாயை அனுப்பக்கூடிய ஒரு மனோபாவம் உருவாகியிருக்கா இல்லையா? அப்போது அங்கே ஒரு கொண்டாட்ட மனோபாவம் உருவாகுது பெண்களுக்கு. பெரும் மக்கள் திரளுக்கு முன்னாடி அவங்க புழங்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் குறையுது, ஒருவோட ஒரு பழவதற்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. அதையும் கட்சி செய்யக்கூடிய நன்மையாக தான் பயன்படும். நீங்கள் வந்து பணம் கொடுத்து கூட்டு போட்டான்னு மட்டுமே திட்டக்கூடாது. அதில் பெண்களுக்கு ஒரு சுதந்திரம் ஏற்பட்டிருக்கு, பல ஆட்களோடு பழகுவதற்கு, பல ஆட்களோடு பேசுவதற்கு, இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் நீங்கள் சந்தித்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நிச்சயமாக. அப்போ அது ஒரு அரசியல் கட்சி அது உதவுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். 1,00,000 பேர் கூட ஒரு கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனுமதி நீங்கள் இத்தனை நூற்றாண்டாக கொடுத்தீங்களா? இப்போ தானே கொடுக்குறோம். தப்பாக கூட இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் பெண்கள் சுதந்திரத்தை முதன்மைப்படுத்தி பேசுறது திராவிட இயக்கங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். பெண்கள் அதிகமாக படிக்கணும்னு பேசுகிறது வந்து திராவிட இயக்கம். பெண்களுக்கு தமிழ்நாட்டில் 33% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? திமுக தானே. அப்போ பெண் கல்வியை முதன்மைப்படுத்துகிறது, பெண் சுதந்திரத்தை முதன்மைப்படுத்துது. இன்னும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த சுய உதவி குழுக்களுக்கு உயிர் கொடுத்தது. இப்போ 10 ஆண்டுகள் அது உயிர் இல்லாமல் இருக்குது, திருப்பி கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி சமூகத்தினுடைய பல்வேறு தளங்களில் எங்கெல்லாம் பள்ளம் இருக்கிறதோ அந்த பள்ளங்களை இட்டு நிரப்ப வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை, திராவிடர் இயக்கத்தினுடைய கொள்கை, நீதி கட்சிகளுடைய கொள்கையும் அதுதான். இந்த 3ஐயும் இணைந்து தான் இன்றைக்கி செயல்பட்டுருக்கு. இப்போ நீங்கள் உங்களுடைய கதைகள்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக, இப்போ செல்லாத பணமே கூட ஒரு மருத்துவமனையிலேயே நம்ம இருக்கிற மாதிரியான ஒரு எழுத்து அப்படின்னு எல்லாராலும் பாராட்டப்படுது. இப்போ ஒரு ஹியூமன் எமோஷனும் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டாவும் இருக்குல்ல, அது இணையிற இடம் எதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த நாவல்லே வந்து ஒரு பெண் தீக்குளிச்சு போயிட்டா, ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி அவங்க இறந்து போயிட்டா, நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும், எஃப்ஐஆர் வாங்கணும். எஃப்ஐஆர் போகும்போது இந்த ஒரு எச்எம் அங்கே போவார், பல மணி நேரம் அவரால் அந்த காரியம் பண்ண முடியாது. ஆனால் எதிரான ஒரு 2 கட்சிக்காரங்க எதிர்பார்ப்பு இந்த வாதியார்கிட்ட படித்த 2 பையன் வருவான். ஆனால் இவங்க 2 பேரும் கட்சியிலே பெரிய ஆளாக இருக்காங்க. 2 பேருமே எங்கள் வாதியாருக்கு செய்யுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த கட்சியில் குறிப்பாக அது திமுக அதிமுக கூட வச்சுக்கலாம். அந்த 2 கட்சி ஒன்றிய செயலாளருமே உள்ளே வராங்க, எதிர்பாராமல் அவங்க வராங்க. ஆனால் அங்கே அவங்களுடைய படித்த வாதியார் அங்கே இருக்கார், படித்து கொடுத்த வாதியார். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னோடய வாதியாருக்கு ஏன் நீங்கள் செய்யலைன்னு கேட்குறாங்க. அங்கே கட்சியே கிடையாது, கட்சியே செயல்படலை. அங்கே ஒரு அரசியல் கட்சிகள் எவ்வாறு தமிழ்நாட்டில் செயல்படுது, ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் இணைந்து செயல்படுது, உதவுது. அரசு அலுவலகம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் காவல் நிலையம் எவ்வளோ மோசமாக இருக்குது, சில நேரத்தில் நல்லவங்களும் இருக்காங்க. இப்போ காவல் நிலையம் வந்து அதிகாரத்துக்கு தான் கட்டுப்படுது, ஒருத்தனுடைய கண்ணீருக்கு அது கட்டுப்பட மறுக்குது. என்னுடைய புள்ள செத்து போச்சு, எனக்கு சீக்கிரமாக அனுப்புன்னு கேட்கும்போது அந்த காவல் நிலையம் கட்டுப்படலை. ஆனால் 2 அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளே வந்தோடனே அந்த காவல் நிலையம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது. இந்த அதிகாரத்துக்கு கீழே அந்த காவல் நிலையம் போகும்போது அவர்கள் மனிதர்கள் வந்து இதாக காரியங்கள் நடக்குது. ஆகவே வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து செயல்படுறதை நீங்கள் முரண்பாடாக எழுதுறீங்கன்னு இல்லை. அரசியல் கட்சிகளும் சில நன்மைகள் இருக்குது. இப்போ ஒரு கட்சிக்காரன் இருக்கான், சாதாரண எளிய கட்சிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி சர்வே பண்ணுறான். எல்லாரும் அதிகாரத்துக்கு போயிட முடியாது, எல்லாரும் மந்திரி ஆகிட முடியாது, எல்லாரும் எம்பி ஆகிட முடியாது, எல்லாரும் எம்எல்ஏக்கள் ஆகிட முடியாது. இப்போ ஒரு கிளை செயலாளர்னு இருப்பான், ஒரு ஒன்றிய பிரதிநிதின்னு இருப்பான். இவன் லெவலில் எப்படி கட்சி செயல்படுங்கிறதான் என்னுடைய பார்வை. எம்எல்ஏ அளவில், மந்திரி அளவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஒரு கிளைக்கழக செயலாளர் அளவில், ஒரு மாவட்ட பிரதிநிதி அளவில் என்ன நடக்குது, அவங்க மக்களோடு வச்சுருக்கிற தொடர்பு, மக்கள் அவங்களோட வச்சுருக்கிற தொடர்பு, அது வெறுப்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு கூட்டு சமூகம் தானே வாழ்கிறாங்க. ஆனால் அது கட்ட பஞ்சாயத்துன்னு விமர்சிக்கிறாங்களே. அது கட்ட பஞ்சாயத்துங்கிறது வேறு, கட்சி கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டு போகிறது வேறு. இப்போ ஒரு ஜாதி மோதலாக அது குடும்ப மோதலாக வரும்போது அதை வந்து லோக்கலாக தீர்க்கிறது அது கட்ட பஞ்சாயத்து. ஆனால் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஆட்களை கூட்டு போகிறதுங்கிறது வேறு. அதோடு இதை ஒப்பிட முடியாது. இந்த இடத்துல வந்து உருவத்தில் எனக்கு இந்த பொதுக்கூட்டங்கள் பெண்களை அழைத்து செல்வது அவங்களுக்கு ஒரு சுதந்திர வெளியை அளிக்குதுங்கிறத நான் நினைக்கிறேன். உணர்வு ரீதியாக ஒரு மனிதன் யோசிக்கிறான் இல்லையா, இப்போ உணர்வு ரீதியாக உங்கள் கதையில் ஒரு கனெக்ஷன் வருது, ஒரு தொடர்பு வருது. ஆனால் உங்களுக்கு அரசியல் ரீதியாக பல கருத்துக்கள் இருக்குது, பல சிந்தனைகள் இருக்குது.
அந்த உணர்வையும் இந்த அரசியல் சிந்தனையும் எந்த இடத்துல தொடர்பு படுத்துறீங்க? ரைட். இப்போ நான் கதை படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய அரசியல் இதெல்லாம் இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல. இப்போ நான் மொத்தம் 13 புத்தகம் இருக்கேன், 6 சிறுகதை தொகுப்பு, 6 நாவல், 1 நெடுங்கதை. இந்த என்னுடைய அரசியல் ஈடுபாட்டை என்னுடைய கதாபாத்திரமே நான் ஏற்றுவதில்லை, அது மீது திணிப்பதில்லை. அந்த கதாபாத்திரம் தன்னிச்சையாக செயல்பட வேண்டும். கதை என்ன கேட்குதோ அதுதான், அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன அது வாழ்வியல் சூழலுக்கு என்ன மொழி இருக்கிறதோ அதுதான் அங்கே எழுதப்படும். எனக்கு இமயம்ங்கிற ஒரு ஆளுக்கு விருப்பு இருக்குது, வெறுப்பு இருக்குது, உங்களை திட்டணும்னு ஆசை இருக்குதுன்னா நான் ஒரு வார்த்தை சேர்க்க மாட்டேன், ஒரு வார்த்தை நீக்க மாட்டேன். கதாபாத்திரனுடைய எல்லையை மீறி ஒரு வார்த்தை எழுதுறது கிடையாது. அதே மாதிரி அதனுடைய வாழ்வியல் சூழல் இருக்கு இல்லையா, அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதை எழுதும். இவ்வளோ போராட்டத்துக்கு முன்னாடி என் மீது எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லாமல் நல்ல ரைட்டு நான் பேர் வாங்கியிருக்கேனால் நான் என்னுடைய எழுத்தில் என்னுடைய அரசியல் ஈடுபாட்டை நான் காட்டுவதில்லை. தேவைப்படும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு அரசியல் இருக்குன்னா நான் அந்த அரசியலை பயன்படுத்துவேன். எனக்கு அரசியல் இருக்குங்கிறத நான் கதை எழுத மாட்டேன். இப்போ எனக்கு சாமி பிடிச்சிருக்கு, என் கதாபாத்திரத்துக்கு சாமி பிடிக்கல, நான் போய் சாமி கும்பிட்டு நான் எழுத மாட்டேன். என் கதாபாத்திரத்துக்கு சாமி வேணும்னா இல்லை நான் எனக்கு சாமி பிடிக்கல, நீ என் கதாபாத்திரம் சாமி வேணும்னு விரும்புன்னு நான் எழுத மாட்டேன். கதாபாத்திரத்தின் மீது என்னுடைய விருப்பங்களை நான் ஏற்றுவதில்லை, திணிப்பதில்லை. ஆகவே கதாபாத்திரங்களாக இருக்கும், நான் அதை எழுதக்கூடிய வெறும் கருவியாக மட்டும் நான் விலகி நிற்கிறேன். அந்த இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்து எடுக்கிறீங்க? எங்கள் வீட்டிலேருந்து வருது, என் தெருவிலேருந்து வருது, என் கூட பேசக்கூட்டிலேருந்து வருது, எங்கள் ஊர்லேருந்து வருது, சமூகத்துலேருந்து தானே வருது. இது நான் எழுதுறது எல்லாமே கற்பனை கதை கிடையாது, நிஜ வாழ்க்கையிலேருந்து நிஜ கதைகள் நான் உருவாக்குறேன். எதுவுமே நான் கற்பனை கதையாக எழுதுனதே கிடையாது. என்னுடைய கதைகள் அல்லது நாவல்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னென்னா தனி மனிதர்களுடைய கதை இங்கே சமூக கதையாக மாற்றப்படும், வாழ்வியல் சார். ஆமாம், எதுவுமே புனைவு, அதாவது புனைவு தான், ஆனால் மிகை புனைவு கிடையாது. இந்த புனைவில் நேர்மையாக இருக்கணும். எழுத்தாளன் என்பவன் தான் எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சொல்லுக்கும் அவன் நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய எழுத்துக்கு எல்லா விதத்திலும் எல்லா காலத்திலும் நேர்மையாகத்தான் இருந்திருக்கிறேன். ஒருபோதும் நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தை நான் காட்டுவதில்லை. மீண்டும் நக்கீரன் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தம்பி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.